அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். இந்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கக்கூடிய அனுபவம் திட்டத்தோட பரவலாக்கமா பல நிகழ்ச்சிகள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மூலமாக கடந்த 1 மாதத்திற்கு மேலாகவே ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில மட்டும் இல்லாம ரேடியோவிலும், அதாவது அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோவிலும், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை இது 3லையுமே அப்லோட் பண்ணப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை நம்ம கிட்ட நிறைய பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த கருத்துக்களோட தொகுப்பா தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம இன்று கேட்க போகிறோம். ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில பல மருத்துவர்கள் தங்களுடைய பங்களிப்பை ஆற்றினாங்க. அதுல டாக்டர் சுந்தரராஜா எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் நிறைய கருத்துக்களை முன் வச்சாங்க. மூத்த குடிமக்கள் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் சரியான பதிலும் கொடுத்தாங்க. குறிப்பா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இடுப்பு வலி, மூட்டு வலி இதெல்லாம் எப்படி ஏற்படுது, எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிற விழிப்புணர்வையும் நம்ம கிட்ட கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, மூத்த குடிமக்கள் நிறைய பேர் கேட்ட சந்தேகத்தையும் அவங்க சரி செஞ்சாங்க. அனுபவம் திட்டத்தின் பரவலாக்கமா உருவான ஆலோசனை நேரம் நிகழ்ச்சிகள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில புதன் மற்றும் வியாழன்கிழமை வாரந்தோறும் நம்ம ஒளிபரப்பு செய்யப்பட்டோம். அந்த நிகழ்ச்சியோட ஃபீட்பேக்கை நம்ம நேயர்கள் இப்போ தராங்க. அதை கேட்கலாம் வாங்க. அதற்கு முன்னாடி டாக்டர் சுந்தரராஜா எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் பேசின உரையையும் நம்ம கேட்டுடலாம் வாங்க. சுந்தரராஜா, நான் ஸ்ரீ ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியில் ஆர்த்தோபெடிக் சர்ஜனாக இருக்கேன். அசோசியேட் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். பெண்களில் 45 வயதுக்கு மேலே மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக அவங்களோட எலும்பு தேய்மானங்கள் ஆரம்பிக்கும். இப்போ ஆண்களுக்கு பொதுவாக 50 வயதுக்கு மேலே 60 வயதுக்கு மேலே மூட்டு தேய்மானங்கிற விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஒரு டயட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய டயட் பேட்டர்ன் இருக்கு. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், பேலியோ டயட், கீட்டோ டயட்னு இப்போ நிறைய டயட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களே ஒரு சீட் டேன்னு ஒரு டே வச்சு ஃபிக்ஸ் பண்ணி அதில் எல்லா வகையான உணவையுமே அவங்க எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி எப்பயோ ஒரு நாள் ஒரு அவுட்டிங் போகிறப்பையோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறப்பையோ ஒரு ஃபுட்டை எடுத்துக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது, எக்ஸப்ட் ஆயிலி ஃபுட்ஸ். எனக்கு வயது 58 சார். இந்த நட்டமே நிற்கிறதுனால கொஞ்சம் மூட்டு வலி இருக்குது சார். அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? ஓகே சார், நிற்கிறதுனால உங்களுக்கு மூட்டு வலி ஏற்படுறது தசை பிடிப்புனாலையும் தசை பழுதாக இருக்கிறதுனாலையும் கூட வரலாம், மூட்டு வலி வரலாம். ஸோ அதனால தான் நம்ம மூட்டு வலிக்கு நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மூட்டை சுற்றி இருக்கிற தசை நாருக்கு நம்ம எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த வலியை தவிர்க்கிறதுக்கான வழிவகையாக இருக்கும் அது. ஸோ அது எந்த அளவுக்கு மோசமான தேய்மானம் இருக்குது அந்த மூட்டில் அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸ்ரே மூலியமாக அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆரம்ப கட்டத்தில் இருந்ததுன்னா நம்ம ஒரு ஃபிசியோதெரப்பியில் ஐஎஃப்டின்னு சொல்லுவாங்க, ஒரு கரண்ட் உத்தரவுன்னு சொல்லுவாங்க, புரிகிற மாதிரி சொல்லணும்னா அது பண்ணலாம். அதுக்கப்புறம் நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்ன்னு அந்த முட்டு தசை நார்களுக்கு வலுப்படுத்துறதுக்குள்ள எக்ஸசைசஸை சொல்லி கொடுப்பாங்க. அது ஒன்றும் சிம்பிள் எக்ஸசைசஸாக தான் இருக்கும். அதை நீங்கள் வீட்டிலேயே டெய்லி குளிக்கிறது, பல் தேய்க்கிறது எப்படி நம்ம ரெகுலராக பண்ணுறோமோ அது மாதிரி அந்த எக்ஸசைஸும் ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆகும். அந்த எக்ஸசைஸை ரெகுலராக பண்ண நமக்கு அந்த தசை நார்கள் வலுப்பெறும். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான வலியெல்லாம் வராமல் இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பற்றிய பின்னூட்டங்களை நம்ம இப்போ கேட்கலாம் வாங்க. நான் டாக்டர் ராணி திருப்பூர்ல இருந்து பேசுறேன். நான் காரைக்குடி ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கையில அழகப்பா எஃப்எம் ரேடியோ ப்ரோக்ராம் அனைத்தும் கேட்பேன். நான் எப்பயுமே ஆர்த்தோ டாக்டர் பேசியிருந்தாங்க, சுந்தரராஜன் அவர்கள் பேசியிருந்தாங்க. மூட்டு வலி, இடுப்பு வலி மற்றும் அனைத்து நோய்களுக்கும் அவங்க பேசியிருந்தாங்க. அவங்களுடைய எல்லா ப்ரோக்ராமையும் கேட்டு மக்கள் அனைவரும் பயன்படுமாறு மிக அன்புடன் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இது போல பல ப்ரோக்ராமை செஞ்ச உங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. காரைக்குடி அழகப்பா எஃப்எம் ரேடியோ ப்ரோக்ராம் ரியலி ஸோ வெரி சூப்பர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நமக்காக ஒரு கடிதம் வந்திருக்கு நம்ம எஃப்எம்க்கு. அனுபவம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுகிட்டே வரேன். என்னோட பேர் அலமேலு. எனக்கு வயது 76 வயது ஆகுது. நான் தமிழ் நல்லா பேசுவேன். எனக்கு எஃப்எம் கேட்குறது ரொம்ப பிடிக்கும். ஆர்த்தோ டாக்டர் பேசுனது எல்லாத்தையுமே கேட்டேன். ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க. எஃப்எம்மில் டாக்டர் ஐயா பேசுனதை நான் கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அதே மாதிரி இப்போது எக்ஸ்ரே எடுத்துகிட்டு நான் இப்போ என்னோடய ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப நன்றி சார்.
அப்படின்னு தன்னோட கடிதத்தில் பதிவிட்டிருக்காங்க. தங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்த அலமேல் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், எனது பெயர் தமயந்தி சண்முகம். நான் வெற்றியூர் கிராமத்தைச் சேர்ந்தவள். நான் ஒரு நாட்டுப்புற பாடகி. இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்ப துறையின் விக்யான் பிரசாத் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவ நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதில் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நான் கேட்கின்றேன். ஆத்தோ டாக்டர் ஐயா சுந்தரராஜன் ஐயா அவர்கள் பேசிய பேச்சு மிகவும் அருமையாக இருந்தது. எனக்கு வயது 64 ஆகிறது. எல்லோருமே கால்வலி கைவலி வந்துவிட்டால் உடனடியாக மருத்துவரிடம் சென்று ஊசி போடுவதும் ஆப்ரேஷன் செய்வதும் பல நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா சொன்னது மிகவும் அனுபவமான பயிற்சி. அந்த வைத்தியம் அவர் சொன்ன பயிற்சியை செய்து வந்தால் நமக்கு எப்பொழுதுமே கால்வலி வராது, நின்றுவிடும் என்பதை தெள்ளத் தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார். இது நமக்கு எல்லோருக்குமே மிகவும் பயன்படக்கூடியது. ஏனெனில் இப்போ அனைவருக்குமே 35 வயதிலேயே கால்வலி வந்து விடுகிறது. அதனால் அந்த கால்வலியை போக்குவதற்கு, மூட்டு வலியை போக்குவதற்கு எப்படியெல்லாம் செய்யலாம், என்னென்ன பயிற்சி செய்தால் இந்த கால்வலி நமக்கு வராது, வந்தால் தடுத்து கொள்வது எப்படி, அதற்கு உணவு முறைகள் எப்படி, நாம் எப்படியெல்லாம் சாப்பிட வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி சுந்தரராஜன் ஐயா அவர்கள், ஆத்தோ டாக்டர் ஐயா அவர்கள் மிகவும் சிறப்பாக எடுத்து கூறினார்கள். எல்லோருக்கும் இது ஒரு பயன்படும் நிகழ்ச்சியாக உள்ளது. அனைவரும் இதை கேட்டு மகிழலாம். கேட்டு அதன்படி நாம் நடந்து அனுபவ ரீதியாக மற்றவர்களுக்கும் நாம் எடுத்து கூறி அனைவரையும் பலனடைய வைக்கலாம். மிகவும் நன்றி. அடுத்ததாக ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் டாக்டர் ஆனந்தி அவர்கள் பேசிய உரையை ஒரு சிறு தொகுப்பாக நாம் இப்போது கேட்கலாம். நான் டாக்டர் ஆனந்தி, அழகப்பா பல்கலைக்கழக மருத்துவர் பேசுறேன். மெமரி லாஸ், அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி நடந்தது நாங்க மறந்துட்டோம், இது எங்க வச்சேங்கிறத நான் மறந்துட்டேன், என்னோட பர்ஸை எங்க வச்சேங்கிறத மறந்துட்டேன், அந்த மாதிரி மறதி ரொம்பவே இருக்கும். எல்லாமே ஒரு ஏஜுக்கு மேல, ஒரு வயதுக்கு மேல நமக்கு எல்லாருக்குமே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அவங்களும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்துல புக்ஸ் ரெகுலரா படிக்க சொல்லலாம். அதாவது எதுவும் வெறுமனே டிவி பார்க்காம, சீரியல் மட்டும் பார்க்காம புக்ஸ் எவ்வளவு முடியுதோ அதை பார்க்கலாம், படிக்கலாம். அதே மாதிரி சில பேர்கிட்ட கதைகள் சொல்லி கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்க, வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கதைகள் சொல்லி கொடுக்கலாம். இல்ல எதுவும் வேற எதுவும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எதுவும் வச்சிருக்காங்க, இல்ல வாக்கிங் போவாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அவங்களுக்குன்னு ஒரு நண்பர்களை சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்க கூட ரெகுலரா பேசி பழகி அந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கும் எங்களுக்கும் சுத்திலும் நமக்கும் மனுஷங்க இருக்காங்க. நம்மளோட பிரெயினை எப்பவுமே மூளையை எப்பவுமே ஆக்டிவா வச்சிருக்கணும். நம்ம ஐடியலா வைக்க அதோட அதுல செக்ரேட் ஆகிற ஹார்மோன்ஸ் எல்லாமே வீக் ஆகும் போது இந்த மெமரி டிஸ்டர்பன்ஸ் நிறையவே வருது. ஸோ ஞாபக மருதி நிறைய வரக்கூடிய ரீசன்ஸே இதுதான். ஸோ ரெகுலரா நம்ம யோகா பண்றப்போ, மெடிடேட் பண்றப்போ, இந்த தியானத்துல நம்மளோட மூளையில இருக்கிற ஹார்மோன்ஸும் ஸ்டிமுலேட் ஆகும். டீப் பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணும் போதும் எல்லா ஹார்மோன்ஸும் ஸ்டிமுலேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு எல்லா உடம்புல இருக்கிற உறுப்புகள் எல்லாமே ஆக்டிவா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம நம்ம உடல்ல, அதாவது நம்ம மூத்த குடிமக்களோட உடல்ல என்ன சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஆனா அத ஒரு நோயா பார்க்காம, அத ஒரு வயதாகும் போது நமக்கு ஏற்படுற ஒரு சில மாற்றங்கள், இது ஒரு குறையா பார்க்காம, ஒரு நோயா பார்க்காம ஒரு சில மாற்றங்கள் வரும்போது ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும், சுத்தில இருக்கிற மூத்த குடிமக்களோட குழந்தைங்களா இருக்கட்டும், அவங்களோட பேரன் பேத்திகளா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்கணும். வணக்கம்மா, என் பேரு கனகலட்சுமி. வயசு என்னமாகுது? வயசு 80மா. 80ங்களா? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன செய்யுது? நல்ல சளி பிடிச்சிருக்குமா, 10 நாளா சரியான சளி, நெஞ்சு சளி விடவே மாட்டேங்குது. இருமலம். காய்ச்சல் எதுவும் வந்துச்சாமா? காய்ச்சல்லாம் இல்லம்மா. சுகர், பிபி இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காமா? இருக்கு, ஆனா அதுக்கெல்லாம் மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கா? ஆமா ஆமா. சரிம்மா, எதுவும் மழையில எதுவும் நனைஞ்சிங்களாமா? வெளியிலேயே போக மாட்டோமா. வெளியிலேயே போக மாட்டீங்க. சரிம்மா, சரி சரி. இந்த இப்போ இருக்கிற மழை காலத்துல
மாத்திரை மருந்து எதுவும் போட்டிருக்கீங்களாமா சளி இருமலுக்கு? சளி இருமலுக்கு போடல, சுகர் ஆ, பிபி இதுக்கு சரி தான் மாத்திரை போடுறேன். சரி சரிம்மா சரி. இந்த மழை காலத்துல எப்பவுமே காய்ச்சல் சளி இருமல் வர்றது சகஜம்தான். ஆனா உங்களுக்கு ஏற்கனவே சுகர் பிபி இருக்கிறதுனால அதை இன்னும் கொஞ்சம் நீங்க பத்திரமா பாத்துக்கணும். அதுக்கான சளி இருமலுக்கான மருந்து மாத்திரை வேணா எடுக்கலாம். அது இல்லாம நீங்க வீட்லயே இதுலயே வந்து ஹோம்லயே வந்து கொஞ்சம் சுடுதண்ணி ரெகுலரா குடிச்சிட்டு வாங்க. சுடுதண்ணி தான் குடிச்சுக்கிட்டு சுடுதண்ணி இருக்கேன். தான் குடிக்கிறீங்க. சரி ஆமா. சரி சரி. பால்ல வந்து மஞ்சளும் மிளகும் கலந்து குடிச்சீங்கன்னா கண்டிப்பா ம். உங்களுக்கு அந்த சளி தொண்டையில நிக்கிற சளி வந்து கண்டிப்பா இளகி போகும். ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் டாக்டர் ஆர் ஆனந்தி அவர்கள் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட எடுத்து சொன்னாங்க. குறிப்பாக மூத்த குடிமக்களை நம்ம எப்படி பாதுகாக்கணும், அவங்களுக்கு வந்திருக்கிறது வியாதி இல்லை, வயதாகிறதால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இணைய வழி மூலமாக நிறைய வயது முதிர்ந்த மூத்த குடிமக்களை சந்திச்சாங்க. அவங்க கிட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் கேட்டு அதற்கான தீர்வையுமே கொடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சியை பற்றிய பின்னூட்டங்களை நம்ம இப்போ கேட்கலாம் வாங்க. டாக்டர் ஆனந்தி மேம் ரொம்ப நல்ல விஷயம் சொன்னாங்க. இவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கும் நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கும் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரு நிறைய இருந்துச்சு. உடம்புக்கு ரொம்ப முடியாமல் போச்சு. அப்போ இந்த மேம் சொல்கிறத நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்ன மாதிரி ஒரு நடைப்பயிற்சி, உடலுக்கு நல்ல ஆரோக்கியமான விஷயங்கள் நிறைய சொன்னாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். சாப்பாடுனா முன்ன மாதிரி நாங்கள் சாப்பிட்றது கிடையாது. இவங்க சொன்ன சாப்பாடு உணவு முறை இதெல்லாம் கடைப்பிடிச்ச பிறகு கொஞ்சம் உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்குது. அதே நேரம் வெயிட்டும் அந்தளவுக்கு கூடுறதில்லை. ஸோ இதை வந்து நான் நிறைய பேருக்கு சொன்னேன். எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் இப்போ இதான நிலமை. ஸோ நிறைய பேருக்கு நாங்கள் சொன்னோம். அவங்களும் இப்போ கொஞ்சம் நாளாக கடைப்பிடிக்கிறாங்க. அவங்களும் என்ன மாதிரி இப்போ நடைப்பயிற்சி இதெல்லாம் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஆஃபீஸ் ஸ்டாஃபு, இவங்க எல்லார்கிட்டையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தவங்களாம் கடைப்பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் வரும்போது ஓகே, அப்போ நேரடியாக டாக்டரை போய் பார்த்து இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு லைப்ரரி மாதிரி இருக்குது. நமக்கு தேவையான விஷயங்களை நமக்கு நம்ம இருக்கிற இடத்துக்கே வந்து கேட்டுக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இருந்தால் நல்லது. நான் டாக்டர் ராணி திருப்பூர்ல இருந்து பேசுறேன். நான் காரைக்குடி ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கையில அழகப்பா எஃப்எம் ரேடியோ ப்ரோக்ராம் அனைத்தும் கேட்பேன் நான் எப்பயுமே. அப்படி கேட்டுக்கொண்டிருக்கையில டாக்டர் ஆனந்தி அவர்கள் பேசின ப்ரோக்ராமை நான் பார்த்தேன். அதுல வந்து அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா அவங்க மெடிசின்ஸும் ஆகட்டும், இல்ல மற்றவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங்கா வந்து பேசுறாங்க. நல்லா சில கருத்துக்களை முன்ன வச்சு நல்லா சொன்னாங்க. அந்த இது நல்லா எனக்கு பிடிச்சிருந்தது. அதே போல ரொம்ப நல்லா பாசிட்டிவா பண்ணக்கூடியதா சொன்னாங்க. நல்லா இருந்தது அந்த ப்ரோக்ராம். வணக்கம், எனது பெயர் தமயந்தி சண்முகம். நான் வெற்றியூர் கிராமத்தைச் சேர்ந்தவள். நான் ஒரு நாட்டுப்புற பாடகி. இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்ப துறையின் விக்யான் பிரசாத் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவ நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மருத்துவர் அம்மா ஆனந்தி பேசுனது ரொம்ப நமக்கு பலனுள்ளதாக இருந்தது. வயதானவர்களின் மனநிலை எப்படி பாதிக்கப்படுகிறது, ஏன் அவர்கள் அந்த பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். யோகாவை பற்றி மிகவும் சிறப்பாக கூறியிருக்கிறார்கள். அதாவது அந்த இயற்கையாகவே சளி தொந்தரவு வராமல், மற்றபடி அந்த மாரடைப்பு வராமல் நமக்கு உடம்புகள் பலமாக இருப்பதற்கு என்னென்ன பயிற்சிகள் செய்ய வேண்டும் என்று தெளிவாக கூறியிருக்கிறார்கள். மூச்சு பயிற்சி செய்வது, தியானம் பண்ணுவது, மற்றபடி நம் மனதை ஒருநிலைப்படுத்துவது எப்படி என்றெல்லாம் அவர்கள் நன்றாக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். இது எல்லோருக்கும் மிகவும் பலனுடையதாக இருக்கிறது. ஏனெனில் அனைவரும் வீட்டில் வேலை பார்த்து கொண்டே இந்த எஃப்எம் ரேடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எந்த பாதிப்பும் இல்லாமல் காதில் விழுவது மனதில் அப்படியே பதிந்து விடுகிறது. அதை பின்பற்றி அவர்கள் அனைவருமே இதை செய்யலாம். வயதானவர்களெல்லாம் எப்படி வாழ்வது, கால் ஒரு இடத்திலே இருக்காமல் சிறிது சிறிது நடைப்பயிற்சி வேண்டும். நடந்து கொண்டிருந்தால்தான் அந்த உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும். தெளிவாக மூச்சு பயிற்சி செய்தாலும் மற்ற உடற்பயிற்சிகள் செய்தாலும் நமக்கு நன்கு வேலை செய்யும் என்பதை அவர்கள் நன்கு கூறியிருக்கிறார்கள். எந்த இடத்திலும் இரத்த ஓட்டம் தடை ஏற்பட்டால்தான் நமக்கு வலி ஏற்படும். அதை நமக்கு அந்த தடை ஏற்படாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தெளிவாக எடுத்து கூறினார்கள். மற்றவர்களுக்கு புரியும்படி கூறியிருக்கிறார்கள்.
அது மிகவும் சிறப்பு. அதை நாம் பின்பற்றி நாம் எல்லோருமே அந்த பலனை அடையலாம். சளி பிடிக்காமல் என்ன பண்ணுவது? சளி பிடித்தால் பாலில் மிளகு, மஞ்சள் தூள் இதெல்லாம் கலந்து சாப்பிடுவது, பனங்கல்கண்டு சேர்த்து சாப்பிடுவது, இயற்கையாக கிடைக்கக்கூடிய கற்பூரவள்ளி, துளசியை நாம் கஷாயம் செய்து சாப்பிடலாம் என்றெல்லாம் வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து நாம் எப்படி வைத்தியம் பார்த்து கொள்வது என்றெல்லாம் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். வயதானவர்கள் தங்கள் உடம்பை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக, ஒரு இடத்திலே முடங்கி கிடக்கக்கூடாது என்றும், அடிக்கடி அங்கங்கு நடந்து செல்ல வேண்டும் என்றும், கலகலப்பாக இருக்க வேண்டும், மனதை எப்போதும் கலகலப்பாக வைத்து கொள்ள வேண்டும், மனது இறுக்கமாக இருக்கக்கூடாது, அமைதியாகவும் தியான நிலையிலும் இருந்தால் எவ்வளவு வியாதியையோ நாம் நிறுத்தி கொள்ளலாம், நமக்கு வராமல் தடுத்து கொள்ளலாம் என்பதை மிகவும் தெளிவாக கூறினார்கள். அவர்களுடைய உரை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இது மக்களுக்கு மிகவும் பயன்பாடாக உள்ளது. இந்த எஃப்எம் நிகழ்ச்சி, அனுபவ நிகழ்ச்சி என்பது மக்களுக்கு மிகவும் பயன்பாடாக உள்ளது. அனைவரும் கேட்டு அதன் பலனை அடைந்து கொண்டு இருக்கிறார்கள், இன்னும் அடையப் போகிறார்கள். மிக்க நன்றி.